என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் அப்படின்ற தலைப்பில் 4வது நாள் மெசேஜ். இன்றைய மெசேஜ் என்னன்னா, தனியார் ஸ்கூல் மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கும் இரண்டு பேருக்குமே நமக்கு இந்த உதவித்தொகை கிடைக்குமா அப்படின்றதான் இன்றைக்கி தலைப்பு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும், உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதுக்கான வீடியோ நான் போடுறேன். தொடர்ந்து நான் டெய்லி ஒரு வீடியோ போடணுன்ற மாதிரி இருக்கேன். அதனால் டெய்லி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னை தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு தேவையான மெசேஜ் அதில் வந்துடும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மெசேஜ் என்னன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே கேட்குற சந்தேகம் என்னென்னா, என் குழந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்குது, அதுக்கு காசு வருமா? அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் என் குழந்த படிக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் தராங்க, 1000 ரூபாய் அந்த மாதிரி வருது. அப்படின்றப்ப நீங்கள் கொடுக்குற இந்த காசு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நிறைய பேருக்கு என்னென்னா, ஸ்கூலில் கொடுத்தா இங்கே வராதுன்ற மாதிரி பயப்படுறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்கூலில் தர்றது குழந்த படிக்குது, அது வறுமைக்கோட்டு கீழே இருக்குன்னுட்டு அது கவர்மெண்ட்டே குழந்தைங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை தனியாக தராங்க. உங்களுக்கு இது எப்படி தராங்கன்னா, நீங்கள் லேபர் கூலி தொழிலாளின்றதுக்காக உங்கள் குழந்தை படிக்கிறதுக்காக உங்களுக்கு நீங்கள் நலவாரி அடையாள அட்டை வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்காக வேண்டி தர பணம் தான் இந்த பணம். இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, தனியார் ஸ்கூலில் படித்தாலும் சரி, 2 குழந்தைங்களுக்குமே இந்த பெனிஃபிட்ஸ் உண்டு. அந்த 1000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். நலவாரி அடையாள அட்டை போடலான்றதும் ஒரு வீடியோ போடுறேன். நான் ஆல்ரெடி இப்போ 3வது நாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன், யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு. நீங்கள் அதை புரியாதவங்க அதை மெதுவாக ஜூம் பண்ணி அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு அதாவது கட்டுமானத்தில் இருந்தால் இவ்வளோ அமௌண்ட்டு குழந்தைங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அமைப்புச்சாரா நலவாரியத்தில் இருந்தால் இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குன்றதை தனித்தனியாக அதில் இருக்குது பாருங்கள். அந்த காலமில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸு தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் நலவாரி அடையாள அட்டை நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கினீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் கவர்மெண்ட்டு தனியார் எல்லா ஸ்கூல்லையும் வாங்கலாம். 6 to 9 வரையும் 1000 ரூபாவும், 10க்கு மேலே போனால் அந்த தொகைகள் அதிகரிக்குது. நீங்கள் டிகிரி எல்லாம் போனால் நீங்கள் படிக்கிற அவங்க கல்வி என்ன படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பெனிஃபிட்ஸ் வருது. எனி டிகிரி 5000 அப்படியும், நீங்கள் ஏதாவது தொழில் கல்வி அந்த மாதிரினா 50,000 வரையும் கிடைக்கிது. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலமில் இருக்குது பாருங்கள். 3வது நாள் நான் வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலம் அது மேலவே கொடுத்துருக்கு. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் லேபர் கார்டு வச்சுருந்தா சரி, உங்கள் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான காசு கிடைக்கும். ஸ்கூலில் அவங்க ஆல்ரெடி வாங்கினாலும் கூட நீங்கள் வாங்கலாம். அதனால் நீங்கள் அதில் வாங்கினா இதில் வராது, இதில் வாங்கினா அதில் வராதுன்னு பயப்படாதீங்க, கட்டாயம் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இது தெரியாமல் இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டோம்.